நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். குள்ளுமல்ல கல்லால் ஊசிப்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. கல்லுமல்ல மண்ணுமல்ல கல்லால் ஊசிப்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நீ வந்திருக்கிறீர்கள் பலவித சூழ்நிலையோடு, பலவித பிரச்சனையோடு, பலவித போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க. தேவ வார்த்தை நம்மை பெரிதாக்குகிறது. தேவ வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது. எந்த பிரச்சனையும் பார்த்துடலாம், எப்படி சந்திக்கலான்ற ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. அது இல்லாமல் அந்த பிரச்சனையை ஈஸியாக எப்படி ஜெயிக்கிறது, எப்படி அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்வது என்ற காரியத்தை குறித்து நமக்கு அழகாய் போதிக்கிறது. அதனால் நன்றாக கேளுங்கள். நாளிலே தேவன் நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை பலசாலியாய் மாற்றும்படி விரும்புகிறார். சோத்திரம். எல்லா சோர்விலிருந்து விடுதலையாக்கி, கிறிஸ்தவனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா பாவம் கூட கிடையாது, மற்ற பலவிதமான சூழ்நிலை கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. சோர்வு தான் பெரிய பிரச்சனை. பாவத்தை கூட ஆண்டவர் படைச்சிடறார். ஆனால் சோர்வுன்ற ஒரு பிரச்சனைக்குள்ள போட எங்கே பார்த்தாலும் ஊழியக்காரங்களை பார்த்தா எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள்ள போய் உட்காந்துருக்குறாங்க. அந்த சோர்வு ஜெயிச்சிட்டிங்கன்னா, சோர்வை நீங்கள் இருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா, உங்களால் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சொன்ன பாருங்க உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா. சரி, நாம் வாசிக்கலாம். ஒரு மனிதரை குறித்து, யாக்கோபின் தேவன் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறார். எப்படி அட்ரஸ் பண்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் அவர். இந்த 3 பேரை வச்சு தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறார். நான் யாருப்பா, நான் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, ஆபிரகாம் தேவன் நான், யாக்கோபின் தேவன் நான், ஈசாக்கின் தேவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை அங்க சொல்லி தான் யார் என்பதை இந்த உலகத்துக்குள்ளே அவர் காண்பிக்கிறார். ஆபிரகாம் மனுஷனை எப்படி உயர்த்தினோ, யாக்கோபு எப்படி என்கிட்ட ஈசாக்கு எப்படி என்கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டானோ, யாக்கோபு எப்படி அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செஞ்சேன், அதிசயங்களை செஞ்சேன் அப்படின்ற காரியங்களை காண்பித்து, அப்பேற்பட்ட தேவன் அவர்களை உயர்த்துறது மாதிரி உங்களை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்ல வரார். ஆமென். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை ஒரு அடித்தளத்திலிருந்து, ஒரு விதமான விரக்தியிலிருந்து, ஒரு விதமான சூழ்நிலிருந்து நீ கொண்டு வந்தீரானால் என்னையே நீர் கொண்டு வருவீர் என்பதை நீ உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை காண்பிக்கும்படி அவர் செய்கிறார். சரி, இந்த நாளிலே யாக்கோபை குறித்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசியங்கள் அவனுடைய ஒரு இது ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 11 to 19 வரலியம். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்து படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தில் எட்டிருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து
இந்த தேசத்தை உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே இந்த கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருந்தது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறே இல்லை, இது வானத்தின் வாசல் என்றான். 18வது அதிகாரம் 18வது வசனத்தில், அதிகாலையில் யாக்கோபு எழுந்திருந்து தன் தலையின் கீழ் படுத்திருந்த வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. சோத்திரம். நமக்கு தான் நல்லா புரியுது. லூசா இருந்த ஒரு இடத்த ஆண்டவருடைய வீடா அங்க மாத்துகிறான். அங்க வீடா அங்க மாற்றப்படுகிறது. லூசு மாதிரி நம்ம சுத்திட்டு இருந்தோம். லூசு மாதிரி பல கடைகளில் என்ன செய்யறதுனே தெரியாம தெரில. சில டைம்ல ஏதாவது என்னென்னமோ தப்பா போய் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு ஆளுக்கு தலையில கட்டியா இருந்தது, நல்ல வீக்கமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன், லேம்ப் போஸ்ட் வந்து என்னை இடிச்சிடுச்சு அப்படின்னாரு. எப்படியா இது, லேம்ப் போஸ்ட் வந்தா தேடி வந்து நெத்தில இடிக்கும். அவன் பண்ண அந்த அளவு மெய் மறந்து ஒரு லேம்ப், ஒரு பெரிய விளக்கு கம்பம் இருக்குது, அது கூட தெரியாம நேராக போய் இடிச்சிட்டு இருக்கான். அப்போ மாதிரி லூசு மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ என்னமோ நினச்சிக்கிட்டு எதையோ நினச்சிட்டு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு எங்கேயோ போய் அடிபட்டுக்கிட்டு எங்கேயோ சொல்லி அதையும் சொல்லி கடைசியில் விளக்கு கம்பத்தை குறை சொல்கிறான். அது வந்து தேடி வந்து இடித்த மாதிரி. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுகிற ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. இப்போ யாக்கோபை பார்க்குறோம். யாக்கோபை குறித்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் ரொம்ப ஏமாத்துக்காரன், அவன் மோசமானவன், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வேதாகம் அப்படி சொல்லலை. யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 25:27 இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது யாசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமா இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். வேதம் அவனுக்கு அழகா சொல்லுது, அவர் குணசாலி. அப்புறம் எங்க ஏமாத்தினான்? ஏமாத்தினது வந்து அவன் சொல்றான் வேணான்றான். ரெபெக்காள் தான் சொல்றா, இல்லப்பா நீ போ, அந்த சாபம் என் மேல வரட்டும், நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மனசை மாற்றி அனுப்புகிறான். அந்த இளம் வயதில் அவர் சொல்கிறத கேட்குறான். ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப அற்புதமானவன், அவன் ரொம்ப பிளைனான ஆள். அது இங்கிலீஷில் நல்லா வந்துருக்குது. அந்த பாய்ஸ் க்ரூ ஈசோ வாஸ் கன்னிங் ஹண்டர். யாசா யாருன்னா ரொம்ப தந்திரமான ஹண்டர், ரொம்ப வேட்டையாடுற வலை வச்சு பிடிக்கிற ஆளு, மிருகத்தெல்லாம் வலை வச்சு கொடூரமாக கொலை செய்கிற ஆளு, கன்னிங் ஹண்டர் அப்படின்னு போட்டுருது. The man of the field, and Jacob was a plain man dwelling in tents. அப்படின்னு என்னால் அங்கே இங்கிலீஷ் நல்லா வந்திருக்குது. இது குணசாலின்னு போட்டிருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லல. பிளைன் மேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மனுஷன், ரொம்ப ஆர்டினரி மனுஷன், ஒரு குவைட் பர்சன், ரொம்ப பீஸ்ஃபுல்லான சமாதானம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டவன். ரொம்ப நமக்கு இருக்கும், கூடாரத்தில் இருப்போம், அம்மா கிட்ட கையில் வாங்கி சாப்பிடுவோம், அம்மா கிட்ட கையால் இது பண்ணுவோம், இப்படி சுற்றிட்டு வருவோம், கூடாரத்தில் படுத்துக்குவோம். சிம்பிள் மேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. சார் எனக்கு அதெல்லாம் வேணாங்க, எனக்கு பெருசாக எதுவும் வேணாங்க, குடிக்க கூடும், படுத்துக்கிறதுக்கு ஒரு பாய் இருந்தால் போதும், என் வாழ்க்கையை நடத்திட்டு போயிடுங்க. சில பேர் சொல்லுவாங்கன்னா எதுக்கும் ஆசைப்படலைங்க, ஏதோ நம்ம வாழ்க்கை நடத்தினா போதும் அப்படின்னு ஒரு தரிசனத்தோடு வாழ்வாங்க. சச் அ சிம்பிள் மேன். ரொம்ப சிம்பிளான ஆர்டினரி வாழ்க்கையை, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, அதில் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா தேவன் அப்படி விரும்பல. ரொம்ப சிம்பிளா இருந்துட்டு போற மனுஷனை என்ன செய்ய, ஆண்டவருடைய விஷயம் என்னன்னா, சிம்பிளா இருக்கிற மனுஷனை கிரேட் மேன் ஆக்கணும். சோத்திரம். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? சும்மா இருக்கிற மனுஷனை, அப்படியே சும்மா இருக்கிற சிம்பிளா இருக்கிற மனுஷனை, சாதாரணமா இருக்கிற மனுஷனை, சும்மா ஏதோ வாழ்க்கை நடத்துற மனுஷனை தூக்கி கிரேட் மேன் ஆக்கணும். தேவனை கொண்டு சாதிக்கிற ஒரு மகா பெரிய மனுஷனா மாத்தணும், ஒரு சத்தான மனுஷனா மாக்கணும், ஒரு பலசாலியா மாத்தணும், தேசத்தை அசைக்கிறவனா மாக்கணும், சூழ்நிலையை அசைக்கிறவனாய் மாத்தணும். அப்படின்னு தேவன் பெரிய வச்சுட்டார். அங்க 2 பேரும் அட்ரஸ் பண்ணார், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன். எப்பா நான் வந்திருக்கேன், நீ ஏத்துக்கிட்டு நான் சொல்றதை கேட்டினா உன்னை வச்சு அட்ரஸ் பண்ணுவேன், நான் யாக்கோபின் தேவன் என்று அங்க சொல்லி வருகிறார். ஆமென். இந்த 2 பேருடைய நிலைமைகள் வேற. ஒவ்வொரு பாட்டுல ஆண்டவர் அவங்க தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்துறாங்க, கர்த்தர்கள் எடுத்து உபயோகப்படுத்துறார். ஆபிரகாமுடைய பாட்டு வேற. ஆபிரகாம் சீமான் தான், ஆனா வயசானவன். அவனை இழுத்துட்டு வந்து அவனை பெரியவனாக்குகிறார். ஆனா இவனை ஈசாக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்ப்படிதல். நம்ம சின்ன வயசுல இருந்து அவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல்.
அவ்வளவு சாஃப்டான, அவனும் சாதம், அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய ஒரு விளைச்சலை கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்போ யாக்கோபுடைய நிலைமை என்ன? வெரி சிம்பிள் மேன், ஒண்ணுக்கு தெரியாது, ஒரு வேட்டையாட தெரியாது, மிருகத்தை பிடிக்க தெரியாது, பெரிய பலசாலியும் கிடையாது, ஒரு ஆர்டினரி சாதாரண வாழ்க்கை, ஒரு கூடாரவாசி. அப்படின்னா என்னன்னா, வீட்டுக்குள்ளே இருப்பான், வீட்டை விட்டு அவனுக்கு வெளியே போறதே தெரியாது. பெருசா போய் உலகத்துல எதையாவது சாதிச்சு பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எண்ணமே கிடையாது. ஏசா அப்படி கிடையாது. நம்ம வனாந்தரத்துல அவன் உள்ள காட்டுக்குள்ள போய் எந்த மிருகத்தையும் கைய வைப்பான், எந்த மிருகத்தையும் பிடிப்பான். அதனாலதான் நல்ல நல்ல காடை புது புது மிருகமா பிடிச்சி அதுல சமைச்சு ஈசா கிட்ட கொடுத்து அவன் சாப்பிட்டு ரொம்ப ஓவரா சாப்பிட்டதுனால கான்ட்ராக்ட் ஜாஸ்தி ஆகி கண்ணு குருடாயிடுச்சு அவனுக்கு. புது சத்தியம், புது வெளிப்பாடு. சாப்பிட்டு ரொம்ப ஓவரா சாப்பிட்டதுனால அவனுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண. அப்போ ஆப்ரேஷன் இல்லாதனால கண்ணு அவனுக்கு சீக்கிரம் போயிடுச்சு. அப்போ இந்த விதத்துல பாத்தீங்கன்னா, இவ்வளவு சச்ச சிம்பிள், கூடாரத்துல தங்கி இருக்கிற ஒரு ஆளை ஒரு சூழ்நிலை வருது, அவன் துரத்தப்படுகிறான். அவன் துரத்தப்பட ஓடுறான். கூடாரத்துல இருந்து அவனுக்கு வெளியில அவனுக்கு தெரியாது, எங்கேயோ 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹாரான் என்ற இடத்துக்கு தன்னுடைய மாமனாகிய அந்த லாபான் வீட்டுக்கு ஓடுறான். ஓடும்போது வழியில ஒரு இடத்துல வந்து படுக்கிறான். படுத்த உடனே அவனுக்கு தலகாணி கூட இல்லை, தலகாணை வச்சு நல்லா போர்வை போத்திட்டு தூங்கின ஆளு இப்ப வெறும் கல் எடுத்து வச்சுக்கிறான். எவ்வளவு ஹார்டா இருந்திருக்கும். அந்த கல்லை வச்சுட்டு தூங்குறான். தூங்கும் பொழுது அங்கே தரிசனமாகிறார் ஆண்டவர். தரிசனமாகியப்பா, உனக்கு உன் அப்பனுக்கும் ரெண்டு பேருக்கும், உங்க தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் நான் தான் தரிசனமான, அதே மாதிரி உன்னை நான் பெரியவனாக்க போகிறேன், உன்னை வச்சு இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை வச்சு இந்த உலகத்தை அட்ரஸ் பண்ண போறேன், நான் என்னுடைய செயல்களை காமிக்க போறேன், உன்னை பெரியவனாக்க போகிறேன். You are not a simple man, you are going to be a great man. Amen. உன்னை பெரிய ஆளா மாத்த போறேன் அப்படின்னு அவர் பேசுறார். அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர அந்த தரிசனத்தெல்லாம் விட்டுறேன். அதெல்லாம் உங்க நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய பிரசங்கம் பண்றீங்க. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன சொல்ல வேண்டிய பாயிண்ட்னா, பாருங்க, அவன் சொல்லுகிற அதிகாலையில் இந்த 18-19 தான் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புறேன். ஏன்னா அவன் அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போன விஷயம், அவன் அப்படியே தூக்கி நிறுத்தின ஒரு விஷயம், அப்படியே மேல கொண்டு போன ஒரு விஷயம். அவன் ஏன் குணசாலி? இட்ஸ் a simple man. அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது, அவனுக்குள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிற ஒரு பண்பு இருந்தது. அவன் அப்படியே ஒரு செயலாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அதிகாலை இந்த வசனத்தை கேட்ட உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இந்த வாக்குத்தத்தம் அவனுக்குள்ள வந்தானே, அவன் சும்மா இல்லை. நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி வாக்குத்தத்தம் வரும், அப்படியே எழுதி செவுத்துல ஒட்டிட்டு போயிடுவான். சில பேர் புக்ல எழுதி வச்சுக்குவான், டைரியில, நல்லதுதான். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன? அதுக்கு என்ன ஈல்ட் ஆகுற, அதுக்கு என்ன விலை கொடுக்குற, அதுக்கு என்ன சிம்பிளா இருக்கிற மனுஷனை பெரிய ஆளா மாத்துறதுக்கு நீ அதற்கான விலக்கிறையும் நீ என்னது செலுத்துற? இப்ப பாருங்க, அவனை பாக்குறோம், எடுத்தவன அவனுடைய இதை தரிசனம் கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு, எல்லாம் கட்ட வந்துடுச்சு. வந்துட்ட பிற்பாடு அவன் என்ன தலை வச்சு படுத்துனா அந்த கல் எடுத்து தூணா நிறுத்துறான். தூணா நிறுத்தி அதுல என்ன செய்யறான்? அதன் மேல் எண்ணெய் வார்த்து. எல்லாம் கவனிக்க, இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம். எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். இதுல பாருங்கன்னா, இயேசு கர்த்தர் அங்க வந்து அவங்களுக்கு சொல்லும் போது, அங்க 31:13 அவனுக்கு ஆண்டவர் சொல்றார், தரிசனமாயிட்டு சொல்றார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ரொம்ப ஒரு அபிஷேகம்ன்ற ஒரு வார்த்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். நல்லா கவனிங்க, நீ தூணுக்கு அபிஷேகம் செஞ்சு, இந்த அபிஷேகன்ற வார்த்தை இதை யாரும் செய்யல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னைக்குமே ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வார்த்தை அதனுடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல எங்க அது ஸ்டார்ட் ஆகுது, எங்க ஆரம்பிக்கப்படுதுன்ற காரியங்கள் மிக முக்கியமான விஷயம். இந்த யாக்கோபு தான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றான். இந்த யாக்கோபு தான் இதை செய்யறான். இந்த யாக்கோபு தான் செய்யறான். அவர் சொல்றாரு, எண்ணெய் வார்த்தை சொல்லப்படுறது. அங்க தேவன் சொல்றாரு, நீ அபிஷேகம் செய்து. ஆமென். எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம், தேவன் நம்மை அபிஷேகிக்கிறார், தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், நல்லதுதான். ஆனா இவன் பாருங்க, இவன் அந்த தூணுக்கு அபிஷேகம் பண்ணுகிறான், தேவன் அதை வரவேற்கிறார். அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகத்தினுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அபிஷேகம் வந்து என்ன எண்ணெய் வார்க்கிறது.
அந்த அபிஷேகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, அபிஷேகம் ஒரு ஆற்றல். சாதாரண இருக்கிற மனுஷனை சும்மா பவர்ஃபுல்லா மாத்திரனா ஆற்றலை தருகிற இதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் உன்னை அப்படியே மாத்துது, உன்னை ஜெயண்டா மாத்துது, லெஜண்டா மாத்துது. தேவனுக்காய் கிரியை செய்கிற ஒரு பெரிய பலசாலியா மாற்றுது. ஒருவனும் எதிர்க்க நிற்க முடியாத ஒரு பலத்தை தேவனுடைய அபிஷேகம் அங்கே தருகிறது. அப்ப இவன் என்ன செய்யறான்? தலைக்கு படுத்துட்டு இருக்கிறான். அந்த கல் எடுத்து நிறுத்து அபிஷேகம் பண்ணுகிறான். அந்த அபிஷேகம் பண்ணி அவன் என்ன செய்யறான்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எதையும் செய்து முடிக்க திராணிய இந்த அபிஷேகம் தருகிறது. அபிஷேகம் என்றால் என்ன? எதையும் ஒரு வேலை உன்னால செய்ய முடியாது, ஒரு இடத்து கிள்ளி போட முடியாது, அது கூட சத்து இல்லை, அது கூட பலன் இல்லை. ஆனால் அபிஷேகம் என்ற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் உன்னை அப்படியே எதையும் தேசத்தையே சாதிக்கிறதா, தேசத்தை அசைக்கிறதா இது மாற்றுகிறது. அந்த அபிஷேகத்தை கொண்டு பரலோகத்துடைய உதவி கிடைக்குது. அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு பரலோகம் ரெடியா இருக்குது. அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, அபிஷேகம் பெற்றவனுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 100 ஸ்டெப் பரலோகம் நிக்குது. அவன் ஒரு ஸ்டெப் இதை செய்யணும்னு போனா தூதசன 100 பேர் அங்க பின்னாடி நிக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அபிஷேகம் பற்றதுக்கு பரலோகம் அங்கே உதவி செய்கிறது, பரலோகம் சப்போர்ட் பண்ணுகிறது, பரலோகம் பேக்கப் பண்ணுகிறது. ஒரு சாதாரண போலீஸ்காரன் போய் ஒரு திருடன் அடிக்கிறான்னு வச்சுங்க, அடிக்கிறான் புரட்டுறான்னு வச்சுக்கோ, திருடன் அடிக்க மாட்டான், அடி வாங்கிட்டு பேசாம இருப்பான். 10 பேர் தானே அடி வாங்குறான். ஏன்னா அவன் மேல திருப்பி கைய வச்சா ஃபுல்லா மிலிட்டரியா வந்துடும், ஃபுல்லா டிபார்ட்மெண்டே இறங்கிடும். இறங்கி எல்லாம் ரைஃபிளோட சேர்த்து கிட்ட இறங்கி சுட்டு தள்ளிடுவானு. அந்த பயம். ஆமே, அபிஷேகம் பற்றவன் இறங்கி அப்படி உள்ள போனான்னா அங்க ஒரு கலக்கம் வரும். அப்படி அந்த எதிரான பலம். இன்னொன்று பாத்தீங்கன்னா, அபிஷேகத்தினுடைய வல்லமைக்கு எதிராக பிசாசு நிற்க முடியாது, எந்த சூழ்நிலை இருக்காது. இந்த அபிஷேகம் என்ன செய்யுது? நுகத்தெல்லாம் முறிக்குது. அப்படின்னா தடையெல்லாம் முறிக்குது, உன் கட்டெல்லாம் முறிக்குது, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் முறிக்குது, உன்னுடைய சூழெல்லாம் முறைக்குது. இந்த அபிஷேகம் என்ன செய்யுது? தடைகள் எல்லாம் உடைக்குது, எப்பேற்பட்ட தடையும் உடைக்குது. யாக்கோபை குறித்து சில நம் பாடங்களை பார்க்க போகிறோம். இந்த அபிஷேகத்தை குறித்து மோசே இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்றான். நீங்க நான் பாடுபடி வசுகிறேன் பாருங்க. A simple man became a great man through faith, wisdom and hard work. ஒரு மனுஷன் எப்படி சாதாரண மனுஷன் எப்படி கிரேட் மேன் ஆகிறான்னா, through faith, wisdom and hard work. இது 3 இருந்தா போதும், நாம பெரிய ஆளா மாறலாம். பாருங்க இந்த இடத்துல இப்ப பாருங்க, யாத்ராமத்தின் புத்தகத்துல பாருங்க. இதை அந்த நாட்கள்ல ஒன்னொன்னு சின்ன சின்ன விஷயம் செய்யறாங்க. ஆனா அது பிற்காலத்துல மோசேக்கு எல்லாம் அப்படி அழகா ஃபார்மட் பண்ணி தரார், ஒழுங்குபடுத்தி தரார், கிரமமா பண்ணி தரார். ஏப்பா இதெல்லாம் இப்படி செய். ஏன்னா மோசேக்கு அப்படியே திட்டமா இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு போதிக்கணும். இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளா மாறணும். இந்த தேசத்துல அவன் உலகமே பார்த்து வேக்கிறாலும் அந்த ஆட்களை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக தைலத்தை குறித்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணு. அபிஷேக தைலம் இப்ப நாம ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் பெற்றுக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம பல பேருக்கு அபிஷேகம் செய்யறோம். சரி, ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. அப்ப யாத்ராமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 23, 25 அந்த அபிஷேக தைலத்தை எப்படி ரெடி பண்றது, அந்த அபிஷேகத்தை எப்படி சொல்றது? மோசே சொல்றாரு, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்திலும் பரிசுத்த தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையும், சுகந்த கருவாப்பட்டையில் அதிகள் பாதியாக 250 சேக்கல் எடையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாக சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்க கடவுது. நல்லா கவனிக்கிறீங்களா? முக்கியமான விஷயம். உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு விரும்புறீங்களா? நான் ஆண்டவருக்காக எடுத்து உபயோகப்படுத்தணும்னு விரும்புறீங்களா? மோசே சொல்லிட்டா, இது பழைய ஏற்பட்ட எல்லா நிழலாட்டங்கள் நான் இப்பெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறேன். ஒரு தைலம் நீங்க ரெடி பண்ணணும். அது பேரு, அந்த தைலத்து பேரு என்ன தைலம்? நல்லா சொல்லுங்க. அபிஷேக தைலம். ஏற்கனவே சொன்ன அபிஷேகம் என்ன பண்ணுது? வல்லமை உள்ளது, ஆற்றல் நிறைஞ்சது, பரலோகத்தினுடைய உதவி பெற்றுக்கொண்டது, சூழ்நிலையில ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நாம ரெடி பண்ணணும். அது மோசேக்கு ஆசிரியர்களுக்கு அவர் ஆண்டவர் சொன்னார். அப்ப சொல்லும்போது என்னென்ன பொருள்லாம் கலக்கணும், என்னென்னலாம் பொருள் கலந்து
அந்த பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி ரெடி பண்ணணும். நான் யூடியூப்ல நிறைய இந்த இதெல்லாம் தேடி எடுத்து வச்சிருக்கிறேன். நாம கூட ரெடி பண்ண போறோம். ஆனா இது ஒரு எழுத்தின்படியான ஒரு அபிஷேகம் தான். ஆனா இது ஆவிக்குரிய விதத்துல அவர்களுக்கு ஒரு காரியமா சொல்லப்பட்டது. அதுல வந்து பல உண்மைகள், பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அது எபிரேய எழுத்துக்களை வைத்து மூல பாஷையிலே அதனுடைய காரியங்களை ஆராய்ச்சி செய்வது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பாருங்க, யாக்கோபு இதை செஞ்சான், அபிஷேகம் பண்றான், எடுத்து ஊத்துறான், எண்ணெயை ஊத்துறான், பார்க்கிறான்னா அப்போ அவன் உள்ளுக்குள்ள அது உள்ளான தன்மையை காண்பிக்குது. உள்ளான ஒரு மனுஷன், சிம்பிள் படுத்திருந்த மனுஷன் எழுந்திருந்துட்டான். ஆமென். படுத்துட்டு இருக்கிறியா, தூங்கிட்டு இருக்கிறியா, களைச்சு போய் போதும் அப்படின்னு இருக்கிறியா, உன்னை எழுப்பு கூட செய்தி ஒன்று இருக்குது. உன்னை எழுந்திருந்து, யாக்கோபு எழுந்திருந்தது போல. அவ்வளோ பணக்காரங்களா ஈசாக்கு, எல்லா சொத்தும் போயிடுச்சு. நிறைய பேர் சொல்ல எங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருங்க, கொடுக்கலிங்க ஏமாது, இதே சொல்லிட்டு வாழ்க்கை பூரா புலம்பி போய் எங்கேயா போய் சேர்ந்துறது. எல்லாம் அண்ணன் எடுத்துக்கிட்டான், ஒன்றுமே இல்லை. கேவலம் சொல்லுது, ஒரு கோலும் ஒரு தடியும், அந்த தடியை எடுத்துக்கிட்டு அங்கே வரான். இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவன் அப்படியே நிறைவேற்றணும்னு விரும்புகிறான். அதுக்காக அபிஷேகம் பண்ணுகிறான். எண்ணெயை எடுத்து அபிஷேகம் பாருங்க, அந்த ஒவ்வொரு காரியம் அந்த அபிஷேகம் பண்ணான்றதை நம்ம குறித்து பார்க்கிறோம். அதை குறித்து மோசே, அது குறிக்கிற பின்னான ரகசியங்கள், அதுக்கு பின்னால வெளிப்படுத்தப்பட்ட அறிவுகள் ஒவ்வொன்றையும் அங்கே விளக்குகிறார். எப்படிப்பா அபிஷேகம் தைலம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரார். இதை நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு இப்படியே ரஃபா வாசிச்சா உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து பைபிள்லேருந்து பல இடங்களில் தேடி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எடுத்துட்டு வந்தேன்னா அபிஷேகம் என்ன செய்யணும்னா, லிக்விட் மிர் அது வந்து லவங்கப்பட்ட இது, அது வந்து 6 கிலோ எடுத்துக்கணும். வெள்ளைப்போளம் லிக்விட் மிர். நான் இதை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் புரிகிற விதத்தில். வெள்ளைப்போளம் எவ்வளோ எடுத்துக்கணும்? 6 கிலோ எடுத்துக்கணும். ஒன்றும் உங்களுக்கு தேட்டு வரது எனக்கு தெரியலைக்கானே, எதுக்கெல்லாம் உள்ள உண்மை இருக்கு, வேற உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரேன். லிக்விட் மிர் வந்து 6 கிலோ எடுத்துக்கணும். அதாவது வெள்ளைப்போளம் 6 கிலோ எடுத்துக்கணும். கருவாப்பட்டை அது எடுத்துக்கணும், 3 கிலோ எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்வீட் ஸ்வில்லிங் வசம்பு 3 கிலோ எடுத்துக்கணும். கேஷியா அப்படின்னா கேஷியா லவங்கப்பட்டை அது ஒரு 6 கிலோ எடுத்துக்கணும். ஆலிவ் ஆயில் வந்து 4 லிட்டர் எடுத்துக்கணும். சோத்திரம். இப்போ பாருங்க, அபிஷேகம் என்ன செய்யறதுக்கு 5 பொருள். எத்தனை பொருள் தேவை? எல்லாம் சொல்லுங்க. 5 பொருள் தேவை. அதான் நீங்க ஷேக்கல், இது ஷேக்கல் நான் அப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். பின்னாடி ஷேக்கல் போட்டுறதுல 500 ஷேக்கல் 500 அதை வந்து கிலோவா மாற்றி நமக்கு இப்போ ஷேக்கல்னா உங்களுக்கு புரியாது. ஷேக்கல்னா எங்கங்க அப்படி என்னன்னு கேட்பீங்க. அதனால் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில். 6 கிலோ 3 கிலோ 5 கிலோன்னு மொத்தம் 22 கிலோ. கூட்டி பார்த்தா 22. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொன்று அர்த்தம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லிக்விட். நீங்கள் என்ன செய்யணும், பரிமள தைலம் வேணும்னா எல்லாம் நம்முடைய குணங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த காரியங்கள். மாறர்ன்ற ஒரு வார்த்தை எபிரேய பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதுல பார்த்துட்டு எம்பிட்டர், ஃபீல் ஆங்கிரி, அன்ஹாப்பி, ஆங்கிரி, கோபத்துல 6 கிலோ எடுத்துக்கணும். மனுஷனுடைய கோபம் 6ன்னா என்ன நம்பரு? மனுஷிக நம்பர் தான். மனுஷன் தான் 6ஆம் நம்பரு. 6ஆம்ல முழு கோபத்தை எடுத்துக்கணும். கோபம் ஒரு தப்பான ஃபீலிங்ன்றீங்களா சில பேர். எனக்கு கோபம், நாங்கள் கோபத்தை போய் நாங்கள் அப்படின்றீங்க. கோபம் தானே பெரிய, அது மனுஷிக கோபங்க. மனுஷிக கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கோபம்ன்றது ஒரு பயங்கரமான உணர்வு. ஒரு மனுஷனை அப்படியே சரிப்படுத்துகிற உணர்வு. ஒரு மனுஷனை அப்படியே மேலே தூக்கி நடத்து. நிறைய பேர் முன்னுக்கு வந்து காரணம் கோபம். என்னடா நீ சரியில்லையா லாய்க்கில்லையா சொன்னதை வந்து நிரூபிச்சு காம்பன்னு கோபப்பட்டு பல காரியங்களை சொல்றாங்க. இன்னும் பாருங்க, வெரி ஆங்கிரி அபவுட் அன்ஃபேர் திங்ஸ் தட் ஹவ் ஹேப்பன் டு யூ. உனக்கு விரோதமாய் நடக்கிற, உனக்கு விரோதமாய் கடந்து வருகிற பொல்லாத காரியங்களை குறித்து நாம் கோபப்பட வேண்டும். ஆமென். கசப்பாக இருக்க வேண்டும், கசப்பாக மாற்ற வேண்டும். தன்னைத்தானே கடுங்கோபம் ஏற்றுக்கொள்ளும். கடுங்கோபம் ஏற்றிக்கணுமா? அப்படியே கோபம் யாதை பார்த்து கோபத்தை வந்து. ஆனா பிசாசு என்ன செய்யறான், கோபத்தை டைரக்ஷன் மாத்திடுறான். பிசாசு கோபத்தை மாத்திடுறான். யாரு மேலே கோபம், அப்பா மேல கோபம், தங்கச்சி மேல கோபம், அண்ணன் மேல கோபம், தனக்கு துரோகம் பண்ண கோபம். எப்ப பார்த்தாலும் கோபத்தை மற்றவங்க மேல கரிச்சு கொட்டுறான், மற்ற மேல சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப பிசாசு என்ன பண்றான், கோபத்தை டைவர்ட் பண்ணிடுறான், கோபத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுறான், கோபத்தை
பல விதங்கள்ல டைவர்ட் பண்ணிட்டு அந்த கோபம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு, அப்ப நிறைய பேர் கேட்குறாங்க ஏங்க கோபத்தை வச்சாரு, கோபம் வச்சிருந்தானே காயின் வந்து ஆபேலை கொலை செஞ்சுட்டான், கோபத்தை எங்க வச்சாரு அப்படின்னா, அந்த கோபம் இருக்குது பாருங்க, அந்த கோபம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விலையேறப்பெற்ற ஒரு மருந்து. பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். ஆண்டவர் சொல்றாரு பிசாசை குறிச்சு, ஏய் உன் வித்துக்கு ஸ்திரீயின் வித்து இயேசுதான், ஆனா இயேசுடைய வித்து நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம கூட அவருடைய வித்து தான். ஆமென். உங்களுக்கு எதிரி யார் மேல கோபம்? யார் யாரு மேல கோபங்க? பொண்டாட்டி மேல கோபம், அவங்க மேல எது கோபங்க இல்ல. கோபம் எங்க யாரு மேல கோபம்? உனக்கும் பிசாசுக்கும் எதிரான ஒரு கோபம். அந்த கோபம் என்ன பண்ணுது? பகையை உண்டாக்குவேன், கோபத்தை உண்டாக்கும். உங்க கோபம் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஆள் யாருன்னா, இப்போ ஒரு ஆள் எதிராளி யாருன்னா பிசாசு. பிசாசு மேல உங்களுக்கு கோபம் வரணும். வருதா? சில பேர் சொல்றாங்க, ஏங்க பிசாசுக்கு எங்க கோபப்படுத்தணும்? ஆனாங்க ஏங்க ஒரு ரோட்ல போற நாய் யாராவது காதை பிடிச்சி திருவாங்களா? அதுக்கு என்னத்துக்கு இல்ல. அப்படின்னா பிசாசு கோபப்படுத்துற வாழ்க்கையே சரியில்லைன்னு அர்த்தம். நீ வாழத்தே சரியில்லை, நீ வந்து எதுக்குமே சரியில்லை, எல்லாருக்கும் இது இல்லைன்னு அர்த்தம். அப்ப கோபம் என்ன செய்கிறது? அவனுக்கு விரோதமான பிசாசு உங்களுக்கு வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வருகிறான், போராட்டத்தை கொண்டு வருகிறான், சூழ்நிலையை கொண்டு வருகிறான், வேதனையை கொண்டு வருகிறான், ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு பிடிங்கிட்டு போயிடுறான். அப்படின்ற கோபத்தை அந்த பிசாசு என்ன செய்யறான்? அவன் மேல நீங்கள் கோபம் கொள்ள வேண்டும். அவனை விட மாட்டேன், எங்க போனாலும் தேடி தேடி மெரிப்பேன் அப்படின்னு. ஸோ எனக்கும் அப்படிதான். ரொம்ப இது பிசாசை பார்த்தா அவனை அடிச்சு அவன் தலை மேல நசுக்கி அவனை தொருத்தி ஓட விடணும் அப்படின்னு சொல்லி, யாரா ஆள் காய்ச்சாலும் ஆள் மாட்டினா விடுறது கிடையாது. ஜெபம் பண்ணி தொருத்தி அவனை விடுதலை ஆக்குறதா நமக்குடைய வேலை. அப்ப தேவன் நம்முடைய உதவி செய்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த கோபத்தை அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இயேசு பாருங்க, அந்த மார்க்கு 4:37 வாசிக்கும் பொழுது, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. அப்பொழுது காற்றின் கோபம் வந்துடுச்சு அவருக்கு. என்ன யார் மேல கோபம்? காத்தடிக்குது, கடல் கொந்தளிக்குது, சூழ்நிலை மேல கோபம். பயந்து போல எல்லாம் பயந்து ஒதுக்குறாங்க. இவர் சும்மா நம்ம ஹீரோ, இப்படிப்பட்ட ஹீரோ யாரா இருப்பாங்களா? எந்த ஹீரோவும் உலகத்தில் இப்படி கிடையாது. சும்மா அங்கே படத்தில் தான் நடிப்பாங்க ஹீரோ மாதிரி. லைஃப்ல சும்மா டைரக்ட் லைஃப்ல ஆளு வங்கி அடிச்சு போயிருக்கும், பிரச்சனை வந்து அழுதுரும். ஆனா இயேசு நம்ம ஹீரோ. அப்படியே சும்மா கடல்ல நம்ம நடக்கிற ஸ்டைல பார்க்குறேன், என்ன ஸ்டைலா நடந்து வந்திருப்பார். வந்து அதை அப்படி காத்த பார்த்து ஒரு கத்துற, வாய மூடு வாய. அப்ப கோபம் தானே சொல்லுவீங்க. கோபம் வந்தா மூணு பார்த்து இந்த சின்ன பசங்கள்லாம் போட்டு அப்படி கோபம் வந்தா நம்ம அதட்டுறோம். அப்ப அதட்டுற மாதிரி அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு கூட சொல்லணும் பாருங்க, அவர் தனிய ஜனக்கூட்டத்தை வெளியே அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரலில் அவனை வைத்து கால் உமிழ்ந்து நாவை தொட்டு, அப்ப உமிழ்ந்துன்னா காரி துப்புறார். நாக்கு பேசல, ஊமையா இருக்கிறான், வாய் நாக்கு சரியா வேலை செய்யல. எவ்வளவு அழகா அந்த நாக்கை படிச்சிருக்கிறேன். நாக்கில் பார்த்துருங்க, டேஸ்ட் பட்ஸ் மட்டும் 1.5 லட்சம் இருக்குதான், 1,50,000. அந்த தான் சர்பட் சுவிச்சு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு, இது இருக்கு, இதுல கம்மியா இருக்கு, அதுல என்ன டேஸ்ட். அவளை வச்சு நாக்க ருசிக்க வச்சு பேசுறதுக்கு என்ன விதவிதமா பேசுறான், எத்தனை லாங்குவேஜ் பேசுறான், என்னென்னமோ செய்யறான். அவ்வளோ அழகா டிசைன் பண்ண நாக்கு இப்ப பேச முடியல, தண்டுது. அப்ப அதை அடிச்சு நோறுகிறார். மாத்தி கோபம் வந்துச்சு அவருக்கு. எப்படி அவன் ஊமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாவை தொட்டு சுகமாக கட்டளை எடுக்கிறார். சுகமாச்சு. குருடருடைய கண்ணையும் பிடிச்சி வெளியே எடுத்துன்னு போயிட்டு காரி துப்புறார். கண்ணு தெரியாம இருக்கிற அதே மாதிரி உங்களுக்கு கோபம் வரணும். சில பேர் சொல்லணும்னா ரொம்ப கோபக்காரங்க, வாயில வந்தா இது கோபம் வந்தா இதை உணர்ந்து திட்டுடுங்க. கோபத்து மேல கோபம் வரணும். புரியுதா என்னன்னு தெரியல. உங்க கோபம் வருதுன்னா கோபத்தை தடவி கொடுத்துட்டு வச்சுக்கிறது இல்லை. நீங்க கோபப்படுறீங்க பாருங்க, எரிச்சலா ஒரு பாருங்க,